ஹலோ ஹால். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல கோல்டு ETF ஒரு சூப்பர் ரேலி போச்சு. அப்ராக்சிமேட்டா 27% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோல கோல்டு வச்சிருந்தா நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கலாம். பட் லாஸ்ட் கொஞ்ச நாளா கோல்டு பிரைஸ் கொஞ்சம் ஃபால் ஆகியிருக்கு. மார்க்கெட்ல இப்போ ஒரு கரெக்ஷன் பீரியட் நடக்குது. இந்த கரெக்ஷனுக்கு 3 மெயின் ரீசன் இருக்கு. இது மார்க்கெட் சைக்கிள்ல வெரி நார்மல். நம்பர் 1, ப்ராஃபிட் புக்கிங். ஒரு அசெட்டோட பிரைஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஏறும்போது பிக் இன்வெஸ்டர்லாம் ப்ராஃபிட்டா புக் பண்ணுவாங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்ததும் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால செல்லிங் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி பிரைஸ் குறையும். நம்பர் 2, யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த். கோல்டும் யூஎஸ் டாலரும் எப்பவுமே ஆப்போசிட்டா தான் மூவ் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டு பிரைஸ் டவுன் ஆகும். இப்போ யூஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு, அதான் கோல்டு கொஞ்சம் பிரஷரா இருக்கு. நம்பர் 3, ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. வேர்ல்டுல எப்பெல்லாம் வார் ஆர் எக்கனாமிக் கிரைசிஸ் மாறி டென்ஷன் இருக்கோ அப்பெல்லாம் இன்வெஸ்டர் கோல்ட ஒரு சேஃப் ஜோனா பார்ப்பாங்க. அதனால தான் கோல்டோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஸோ கோல்டோட டிமாண்டும் கொஞ்சம் குறையுது. ஷார்ட் டர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கோல்டோட லாங் டர்ம் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா 3 முக்கியமான விஷயம் இன்னும் கோல்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட், குளோபல் டெப்ட். அமெரிக்கா, யூரோப், ஜப்பான் மாதிரி பெரிய கண்ட்ரீஸோட கவர்மெண்ட் டெப்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட டெப்ட் அவங்க ஜிடிபியை விட 120% ஜாஸ்தி ஆயிருச்சு. அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸை ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபிளேஷன் வரும்போது நம்ம மணியோட வேல்யூ குறையும். அந்த சமயத்துல கோல்டு தான் நம்ம வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னும் இன்ஃபிளேஷன் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் கோல்ட ஹோல்ட் பண்ண ப்ரெஃபர் பண்றாங்க. சைனா, இந்தியா, ரஷ்யா, டர்க்கி மாதிரி கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் டாலர் டிபெண்டன்ஸை குறைச்சிட்டு கோல்ட நிறைய வாங்கி அக்குமுலேட் பண்றாங்க. 2025ல மட்டும் ஆல்மோஸ்ட் 900 டன்ஸ் கோல்டு வாங்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது கோல்டோட டிமாண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். பிரைஸ் குறைஞ்சிருக்குன்னு டோட்டல் அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டடா எஸ்ஐபி மாதிரி மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது உங்க காஸ்ட்டை ஆவரேஜ் பண்ணி லாங் டர்ம்ல ரிஸ்க்கை குறைக்கும். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சவரன் கோல்ட் பாண்ட்ஸ், கோல்ட் ETF எது பெஸ்ட்னு டீடைலா கம்பேர் பண்ணலாம்.